ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவகுமார். வாங்க நம்ம இன்னைக்கு மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுச்சு, ஸோ நாளைக்கோட மார்க்கெட் அப்டேட்ஸ் என்னன்றது டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலமாக பார்க்கலாம். இப்போ நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம நேற்று கொடுத்த ப்ரொடெக்ஷன் வந்து அந்த மார்க்ஸ் வந்து அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு ரெசிடென்ட் ஜோனில் இருக்குது. ஸோ இந்த ஜோனுக்கு கீழே மார்க்கெட்டில் வந்து ஒரு 15 minutes கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா ஒரு டவுன் சைட்லையும், ஸோ இந்த ஜோனுக்கு மேலே வந்து ஒரு 15 minutesல ஒரு க்ரீன் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சதுன்னா அப் சைட்லையும் நம்ம வந்து ட்ரேட் பண்ணலான்ற மாதிரி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம 15 minutes கேண்டில் போயிடலாம். ஸோ பாருங்கள், நமக்கு மார்க்கெட் வந்து இன்னைக்கு என்ன இருக்குன்னு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 15 minutes கேண்டில் வந்து ஒரு புல்லிஷ் கேண்டிலாக இந்த லெவலுக்கு மேலே வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம அப் டு வந்து 25,400 வரைக்கும் வந்து அப் சைடில் போகுன்ற மாதிரி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நமக்கு மார்க்கெட் எவ்வளோ மூவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் அங்கேருந்து வந்து ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் மார்க்கெட் மேலே மூவ் ஆயிருக்கு. பெருசாக மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லை. ஏன்னா வந்து நமக்கு நேற்று வந்து ஒரு பெரிய ரேலி போயிருந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ நேற்று வந்து ஒரு புல்லிஷாகவே இருந்ததுனால மார்க்கெட்டு இன்னைக்கு வந்து மார்க்கெட் மேபி வந்து ஒரு ஸ்லைட்லி டவுன் ஆர் சைட்வேஸ் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பட் எனிவேஸ் மார்க்கெட் வந்து இந்த ஜோனுக்கு மேலே க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம பை தான் பண்ணுன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். ஸோ இதே மாதிரி அப் சைடில் வந்து கால் ஆப்ஷன் நம்ம பை பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் நம்ம அப் சைடில் பிடிச்சிருக்கலாம். பட் பெரிய மூமெண்ட் இல்லைனாலும் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இந்த 25,350 வந்து மல்டிபிள் டைம் 1 2 3 4 5 டைம்ஸ் வந்து மார்க்கெட் வந்து அந்த இடத்துக்கு மேலே போயிட்டு ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு என்ன ரீசன் பார்க்கணும்னா, நம்ம வந்து அந்த ஜோனை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து இந்த 25,045 to 50 இந்த லெவலில் வந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 1 2 4 5 டைம்ஸ் வந்து நமக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் வந்து நமக்கு பெருசாக வந்து இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து பையிங் பண்ணலை அப்படின்றது வந்து இங்கே தெரியுது. இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ நமக்கு மேலே வந்து நாளைக்கும் வந்து நம்ம சொன்ன டார்கெட் லெவல் இருக்குது 25,350 to 400 to 450. ஸோ இந்த டார்கெட் லெவல் இருக்குது. கீழே பார்க்க போனாலும் நமக்கு சப்போர்ட் ஜோன் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து மிடில் நிற்கிது. இப்போ நம்ம மார்க்கெட் மிடில் இருக்கும்போது வந்து ஸோ நம்ம இந்த இடத்துல வந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம மார்க்கெட் வந்து நம்ம டார்கெட்டை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஒன்ஸு. ஸோ இந்த டார்கெட் ரீச் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் மேபி இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகலாம். அதர்வைஸ் மார்க்கெட் வந்து இங்கேருந்து நம்ம சப்போர்ட் ஜோனான 25,250 இந்த சப்போர்ட் ஜோனுக்கு வந்து திரும்ப இங்கேருந்து மார்க்கெட் திரும்ப மேலே போகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம எப்படி ட்ரேட் பிளான் பண்ணலாம்னா, இப்போ நம்ம வந்து மார்க்கெட் இப்போ இந்த லெவலில் இருக்குது. ஒரு 25,350 லெவலில் ஒரு சப்போர்ட் ஜோனில் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எடுத்து அந்த லெவல் பக்கத்தில் இருக்குது. ஏன்னா நமக்கு இங்கே ஓஐ பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து ஓஐ அதிகமாக இருக்கிறதுனால இங்கேருந்து மார்க்கெட்டால் பிரேக் பண்ண முடியல. ஸோ இமீடியட்டாக மேலேயும் வந்து நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் ஜோன் இருக்குது. நம்ம 1 hourல பார்ப்போம். 1 hourல பார்க்கும்போது ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து மல்டிபிள் டைம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே இருக்க லிக்விடிட்டிஸ் எல்லாம் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி ஸ்வீப் ஆகிடுச்சு. ஸோ இந்த லிக்விடிட்டிலாம் ஸ்வீப் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் வரலாம், ஆர் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைடில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது இருக்குது. ஸோ நாளைக்கு நான் மேபி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் மூவ்மெண்ட் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் நாளைக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் ஆகி ஆல்ரெடி இன்னைக்கு கேப் அப் ஆன ஸ்பேசஸ் ஃபில் பண்ணிவிட்டு இந்த சப்போர்ட் ஜோனை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். இந்த சப்போர்ட் ஜோனையும் உடைச்சிது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் இன்னுமே நல்லா இந்த லெவல் வரைக்கும் 25,150 லெவல் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கீழே வர்ற பட்சத்தில். அதே மேலே போனாலுமே நமக்கு இங்கே ஸ்ட்ராங் லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கேப் அப் ஆனாலுமே. ஸோ இது வந்து நமக்கு கேப் டவுன் சினாரியோ ஆர் பேரிஷ் கேண்டில் இந்த இடத்துல வந்து நாளைக்கு நமக்கு வந்து ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்ற பட்சத்தில் ஸோ நாளைக்கு இந்த மாதிரி நமக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் நாளைக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா டவுன் சைடில் அப் டு 25,250 ஃபஸ்ட்டு டார்கெட் ஆகும். அண்ட் தென் இந்த லெவலையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அங்கேருந்து 25,150 130 to 150 to 130 இந்த லெவலில் வந்து செகண்ட் டார்கெட்டாக வைக்கலாம். ஆர் மார்க்கெட் வந்து நமக்கு நாளைக்கு இந்த மாதிரி மேலே
மார்க்கெட் வந்து கேப் அப் ஆனாலோ இல்லை வந்து ஒரு பேரிஷ் என்கல்ஃபிங் வச்சாலோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து யாரும் கால் சைடில் வந்து பை பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து நமக்கு வந்து மேலே வந்து இமீடியட் ரிஜெக்ஷன் ஜோனான இந்த 25,400 to 500 இந்த லெவல் இருக்குது. அண்ட் தென் இந்த 400 to 500 இந்த லெவல் இருக்குது. அண்ட் தென் வந்து ஒரு லாங் டேர்ம் டவுன் ட்ரெண்டும் அங்கே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நமக்கு மார்க்கெட்டுமே வந்து நம்ம இந்த 1 hour கேண்டில் பார்க்கும்போது இங்கே இருக்க மேஜர் லிக்விடிட்டிஸ்லாம் ஸ்வீப் பண்ணி இங்கே இருக்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் ஜோன், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட மார்க்கெட் நிற்கிது. ஸோ அதனால் வந்து பெட்டர் நீங்கள் வந்து நமக்கு ஃபுல்லாகவே இந்த பெரிய கன்ஃபர்மேஷன் லைக் 25,400 to 500 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் கிராஸ் வச்சா மட்டும் இதுக்கப்புறம் கால் சைடில் போங்க. நம்ம ஆல்ரெடி இங்கே பை பண்ணியிருந்தவங்க நம்ம 25,150 இருக்கும்போது சொல்லியிருக்கோம் டார்கெட் லெவல் வந்து 25,400. ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து அந்த லெவலுக்கு ரீச் ஆகிடுச்சு. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே இங்கே ஹோல்ட் பண்ணுறது வந்து அட்வைசபிள் கிடையாது. மேக்ஸிமம் மார்க்கெட் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் டவுன் சைடில் வந்து ட்ரேடு எடுக்க பாருங்கள். நமக்கு நாளைக்கு மார்க்கெட் சப்போஸ் கீழே வந்து ஒரு கேண்டில் வச்சிங்கன்னா புட் சைடில் வந்து போங்க. ஆப்ஷன் செல் பண்ணுறவங்க காலை வந்து 25,500 காலை வந்து செல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி வந்து நமக்கு மார்க்கெட் இந்த 25,500 பிரேக் பண்ணாத வரைக்குமே அதுக்குள்ளே தான் கீழே தான் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் நாளைக்கு அண்ட் நாளைக்கு 2 நாளைக்குமே மார்க்கெட் வந்து ஒரு பேரிஷ் மொமெண்டம் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா அப் டு மார்க்கெட் வந்து இந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு கீழே வரும். கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் கண்டிப்பாக கீழே வரது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு பெரிய ஓரளவுக்கு ஒரு லாஸ்ட் 1 வீக்காகவே மார்க்கெட் கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்குது. இந்த ஒரு சைட்வேஸை பார்க்கும்போது மேபி மார்க்கெட் நாளைக்கு வந்து ஒரு ரிவர்ஸ் ஆகி கீழே வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து புட் சைடில் வந்து ட்ரேட் எடுக்க பாருங்கள். புட் சைடில் என்ட்ரி கிடைச்சா மட்டும் போங்க. கால் சைடில் என்ட்ரி கிடைச்சாலுமே போகாதீங்க. இந்த இது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி போயிட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மேலேயுமே நமக்கு பெருசாக பாயிண்ட்ஸ் கிடையாது. டோட்டலாக பார்த்தோம்னா நமக்கு ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இந்த லெவல் போனோன்னே மார்க்கெட் கண்டிப்பாக இங்கே ஒரு ரிஜெக்ட் கண்டிப்பாக ஆகும். ஸோ ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் வந்து இந்த லெவலை உடைக்க தான் பார்க்கும். ஸோ இதை உடைச்சிது அப்படின்னா மார்க்கெட் திரும்பவும் இங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் தான் வரும். ஸோ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் நாளைக்கு இதுதான். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து புட் சைடில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் ட்ரேட் எடுங்க. கால் சைடில் வேணாம். அப் டு இந்த 25,500 பிரேக் பண்ணுற வரைக்கும். இதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த லாங் டைம் ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ இங்கேயுமே நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்ம அப் சைட் கால் சைட் போகலாம். அது வரைக்கும் வந்து கால் சைடு வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.